நான் கலாநிதி நியமத்துல்லா வில்பத்தூடான புத்தளம் மன்னார் பாதை திறப்பு சம்பந்தமாக இயங்கக்கூடிய சிவில் சமூகங்களுடைய தன்னார்வ தொண்டர்களுடைய ஒரு சங்கத்தினுடைய பிரதிநிதியாக நான் கலந்து கொள்கிறேன். குறிப்பாக நாங்கள் இந்த பாதை தொடர்பான, அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல தேசிய வளங்கள் தொடர்பான ஆய்வுகள் தொடர்பாக நடவடிக்கைகளை அல்லது செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு குழுவினுடைய பிரதிநிதியாக நான் கலந்து கொள்கிறேன். குறிப்பாக நான் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவன். வில்பத்தினுடைய தொடர் கிராமங்களாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். அந்த அடிப்படையில் இந்த பாதையினுடைய வரலாறு மிக தெளிவாக தெரிந்து அனுபவித்தவன் வகையில் இது தொடர்பாக பேசுவதற்கு மிகவும் தகுதியானவன் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த பாதை வில்பத்து என்ற ஒரு தேசிய வனம், நேஷனல் பார்க், இது போன்று சுமார் 26 தேசிய வனங்கள் இருக்கின்றன, பூங்காக்கள் இருக்கின்றன. இதில் இந்த வில்பத்து தேசிய பூங்காவை தவிர ஏனைய அனைத்து பூங்காக்களும் திறக்கப்பட்டு அங்கு மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டு அதனை முழுமையாக அனுபவித்து வருகிறார்கள். இது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பயணிகளையும் கவரக்கூடிய வகைகளாகவும் தேசிய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது. இந்த வில்பத்து வனத்தை தவிர ஏனைய வனங்கள் திறக்கப்பட்டு மக்கள் பாவனையில் ஈடுபட்டு அதனுடைய நன்மைகளை அனுபவித்து வருகிறார்கள். பாதைகள் திறந்திருக்கின்றன, வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அவர்கள் அந்த வாகனங்கள் ஊடாக செல்கின்ற பொழுது மிருகங்கள், கால்நடைகள், தேசிய மிருகங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றன. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததாக தெரியவில்லை. அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது. இது மக்களுக்கு மிகவும் பாதிப்பான விடயமாகவும் மன வேதனை தரக்கூடிய விடயமாகவும் இது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வில்பத்து பாதை 100 வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்ட ஒரு பாதையாக காணப்படுகிறது. பல இடங்கள் இந்த பாதையை தொடர்ந்து பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இன மத மொழி வேறுபாடு இல்லாமல் தமிழ் சகோதரர்கள் பாவித்து வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் போன்ற பலரும் இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக வாகன வசதிகள் குறைந்த காலத்தில் கூட வண்டில்கள், மாட்டு வண்டில்கள், டிராக்டர்ஸ்கள், இது போன்ற மோட்டார் பைக்குகள், இது போன்றவைகளெல்லாம் பயன்படுத்தி மக்கள் இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். இதனூடாக நிறைய தேசிய ரீதியான பொருளாதார நன்மைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை தெற்கை நோக்கி நகர்த்தியிருக்கிறார்கள். மீன்பிடி பொருட்களை தெற்கை நோக்கி நகர்த்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த பாதையினூடாக பயணிக்காமல் ஏழை பிரதேசங்களூடாக பயணித்தால் 5 மணித்தியாலங்கள் பயணிக்க வேண்டிய அந்த தூரத்தை மிக குறுகிய காலத்தில் கடந்து அவர்கள் இந்த தொழில் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீள்குடியேற்றம் என்பது 90ஆம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் மீள்குடியிருக்கான மிகவும் தூண்டுதலாக அமைந்த இந்த பாதை மூடியதற்கு முன்னர் அதிகமான மீள்குடியேற்றத்தை பதிவு செய்த ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. இந்த பாதை மூடியதற்கு பிறகு மீள்குடியேற்றம் கூட தடைப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அந்த பாதையிலே பல்லவர்கள் என்ற ஒரு கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தை பயன்படுத்துவதற்காக புத்தளத்திலிருந்தும் அதே போன்று மன்னாரிலிருந்தும் நிறைய மக்கள் அந்த பாதையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். புத்தகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், கிறிஸ்தவ பக்தர்கள் இங்கு மடு ஆலயத்துக்கு கூட இந்த பாதையை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறான சூழலில் இந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது. நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது, மனவேதையை தந்திருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எமது சகோதரர் மிகங்கிய ஜனாதிபதி அனந்தகுமார திசாநாயக் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இந்த பாதையை திறந்து வருவதாக சொல்கிறார்கள். எனவேதான் மக்கள் இந்த வார்த்தையை நம்பி வரலாறு காணாத ஒரு ஆதரவை வழங்கி இந்த வடமாகாணத்திலே வரலாறு காணாத வெற்றியை கண்டார்கள். எங்களோட்டினால் தமிழ் கூட்டணி போன்ற அரசியல் பூர்வீகமான கட்சிகளை தோற்கடித்து பின்தள்ளி அவர்கள் வெற்றியை சாதித்திருக்கிறார்கள். எனவே இந்த கட்டத்தில் கூட நாங்கள் ஜனாதிபதியை நம்புகிறோம், ஜனாதிபதி மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம். அவர் மக்களுக்காக வேண்டி நாட்டினுடைய சட்டத்தை பயன்படுத்தி அவருடைய சட்டத்துக்கு உட்பட்டு எதிரும் செய்யக்கூடிய திறனுள்ளவர் என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம். எனவே அவர் மிக துல்லியமாக மன இதய சுத்தியோடு செயல்பட்டு இந்த பாதையை திறந்து தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த பாதை தற்காலிகமாக டொனேட் பண்ணப்பட்டிருப்பதால தான் இந்த பாதை
பயன்படுத்த முடியாது என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே அந்த ஒரு குறுகிய செலவில் தற்காலிகமாக அந்த பாதையை திறந்து மக்கள் பாவனைக்கு அதனை விட்டால் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். 90ஆம் ஆண்டுக்கு பிறகு மூடப்பட்ட பாதை மீள்குடியேற்றத்தின் பொழுது 2010ஆம் ஆண்டின் பொழுது சிடிபி பஸ்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு பிரைவேட் வாகனங்கள் பயன்படுத்தி இன்னும் தனியார் வாகனங்கள் எல்லாம் மிகவும் நூற்றுக்கணக்கான முறையில் பயணம் செய்த ஒரு பாதை. எனவே அந்த பாதையை தற்காலிகமாக வேணும், வசதிகள் நிரந்தரமாக அதனை திறந்துவதற்கு முன்னர் தற்காலிகமாக வேணும் அதனை பாவித்து தந்தால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு பகரமாக இன்னொரு பாதை போடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுவரை இந்த பாதையை பயன்படுத்தி நீங்கள் அனுமதி தந்தால் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தினூடாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. ஓகே, வணக்கம், ஐபோவன், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தேசமானிய கல்வி சுல்பிகார் அகில இலங்கை சமாதான நீதவான். மன்னார் புத்தளம் B379 பாதையின் மீடியா செயலாளராக இந்த இடத்திலே நான் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். 1990ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய பூர்வீக மக்கள், நாங்கள், எங்கள் தாய் தந்தையர்கள், நாங்கள் பயணித்த ஒரு பாதையாக இந்த மன்னார் புத்தள பாதையை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். இந்த பாதையை அதாவது எமது மக்கள் கூடுதலாக வட புலத்து மக்களும் தென்கிழக்கு மக்களும் சேர்ந்து பயணித்த ஒரு பாதையாக, அவர்களின் பொருட்களை கொண்டு செல்கின்ற ஒரு பாதையாக, வியாபார நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதையாக இதை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானித்து இருக்கின்றோம், பார்க்கின்றோம். வரலாறுகள் சான்றாக சொல்லுகிறது. எங்களுடைய புரொஃபசர் கூறியது போன்று இங்கு வில்பத்து ஆலயம், சரணாலயம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. 1938ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அந்த சரணாலயமாக இருப்பதற்கு முன்பே நாங்கள் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே 2010ஆம் ஆண்டு நாங்கள் மீள் குடியேறும் பொழுது இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கின்றோம். 2010 தொடக்கம் 19 வரையான காலப்பகுதியிலே அரச பேருந்துகளும் பிரைவேட் பஸ்களும் ஏனைய வாகனங்களின் ஊடாக மக்கள் பயணித்து தங்களுடைய வட புலத்து மக்களும் தென் புலத்து மக்களும் பயணித்த பொருட்களை ஏற்றி இறக்கிய ஒரு பாதையாக இது இருக்கிறது. எங்களுடைய தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மன்னாரிலே தேர்தல் பிரச்சாரத்திலே இந்த மன்னார் புத்தளம் இந்த பாதை B379 பாதை விடயத்திலே நான் கரிசனை உடையவனாக இந்த மக்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் இதை திறந்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்த விடயம் எனது காதிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. இது போன்று ஏனைய சுற்றுச்சூழல்களிலே இருக்கின்ற பூங்காக்களில் இருக்கின்ற பூங்காக்கள் திறக்கப்பட்டு பாதைகள் போடப்பட்டு மக்கள்கள் பயணித்து அந்த விலங்குகள் இரண்டு புறமும் இருக்கும் பொழுது பயணிக்கும் பொழுது ஏன் இந்த பாதையை மட்டும் நீங்கள் அதாவது உங்களுடைய அரசுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் பூட்டியதை நீங்கள் கட்டாயமாக திறந்து தர வேண்டும் என்று எங்கள் மக்கள் பிரதிநிதிகளின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பெரிய கஷ்டப்படுகிறார்கள். அதாவது போக்குவரத்துக்காக குறைந்தது 1.5 மணித்தியால காலம் புத்தளத்தில் இருந்து மன்னாருக்கு அதாவது முள்ளிக்குளம் வருகின்ற நேரமாக இருந்தாலும் சுற்றி வரும்பொழுது கிட்டத்தட்ட 4.5 மணி நேரங்கள் 3 அவர்களை நாங்கள் வேஸ்டேஜ் பண்ணக்கூடிய மக்களாக, நேரத்தை வீணடிக்கக்கூடிய மக்களாக, அதாவது பெட்ரோல் டீசல்கள் இல்லாத ஒரு காலத்தில் இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். ஆகவே உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மக்களுக்கு, அதாவது எங்களுடைய மக்கள், பூர்வீக மக்கள் வாழ்ந்த இந்த பூமியின் பாதையால் மக்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறந்து தருவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நான் அப்துல் காதர் ராசிதீன். இந்த மன்னார் புத்தளம் வீதி தொடர்பான சிவில் அமைப்புகளின் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மெம்பராக நான் இருக்கின்றேன்.
நான் இந்த மன்னார் புத்தளம் வீதி கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு மூடப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்படாதிருக்கின்ற சூழ்நிலையில் இது மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட வேண்டியது நியாயப்படுத்தல்களை இங்கு முன்வைப்பதற்காக வந்திருக்கின்றேன். இந்த பாதை என்பது இன்று ஒரு மாடர்ன் வேர்ல்டிலே குளோபலைசேஷன் உலகம் முழுவதும் ஒரு கிராமமாக சுருக்கமடைந்து வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே வெறும் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள புத்தளம் மன்னாரிலிருந்து புத்தளம் செல்வதற்கான அந்த தூரத்தை கடப்பதற்கு எம்மால் 5 மணித்தியாலங்கள் செலவழிக்கப்படுகின்றது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருப்பதுடன் வீண்விரயமாகவும் இருக்கின்றது. இந்த விடயம் நிச்சயமாக எமது அதிகௌரவ அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருவதுடன் இன்று இலங்கை நாட்டிலே அதிவேக நெடுஞ்சாலைகள் போடப்படுவது பாதை சீரமைப்புகள் மற்றும் வாகன நெரிசலினூடாக இந்த போக்குவரத்து நேரங்களை குறைப்பதற்காக வேண்டித்தான் இந்த அதிவேக நெடுஞ்சாலைகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த எமது பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள், நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இந்த புத்தளம் மன்னர் வில்பத்தூடான இந்த பாதையினூடாக செல்வதனூடாக எமது பிரயாண நேரங்களை குறைப்பதனூடாக எமது பொருளாதார மற்றும் பிரதேச அபிவிருத்திகளில் மிகச் சிறந்த பலாபலன்களை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை இங்கு நான் மிகவும் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுகின்றேன். அத்தோடு இந்த பாதை என்பது ஒரு வில்பத்து தேசிய பூங்காவினூடாக செல்லக்கூடிய ஒரு பாதையாக இருந்த போதிலும் இதே போன்று B35 அதாவது புத்தள கதிர்காமம் புத்தளையிலிருந்து கதிர்காமத்துக்கு செல்லக்கூடிய அந்த வீதியினூடாக செல்லும் பொழுது அது B35 ஒரு RDA கூடிய ரோட், அந்த பாதையூடாக செல்லும் போது இரு மருங்கிலும் யானைகள் வனவிலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சவாரி கூட அதுல செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்த போதிலும் எமது இந்த வில்பத்து பாதையினூடாக செல்லும் பொழுது 10 கிரம் சென்றால்தான் ஒரு தடவையாவது ஒரு யானையை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். வனவிலங்குகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெருமளவில் இல்லாத ஒரு பாதையாக இருக்கின்றதோடு எனது பிரயாண தூரத்தையும் நேரத்தையும் பொருளாதார செலவினங்களையும் குறைக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் மன்னர் மக்களாகிய நாங்களும் வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களாகிய நாங்களும் மேதகு ஜனாதிபதி அவர்களை மனப்பூர்வமாக நம்பியவர்களாக இந்த எமது தேவைகளையும் எமது பொருளாதார கஷ்டங்களையும் உணரக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இவர் இருப்பதன் காரணமாகவும் நாங்கள் எமது கோரிக்கைகளை, அதாவது எமது இலவங்குளமூடான வில்பத்து இலவங்குளமூடான புத்தள மன்னார் பாதையை திறந்து தருவதனூடாக எமது பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு உங்களாலான மிகச்சிறந்த உதவியை நல்கி உதவுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முகமது ஆலம், மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர். அதே போன்று வடமாகாணத்துக்கான இணையத்தினுடைய செயலராகவும் இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக புத்தளம் மன்னார் வீதி சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவின் ஊடக செயற்பாட்டாளராகவும் என்னை இணைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே இந்த புத்தளம் மன்னார் வீதி தொடர்பாக சில கருத்துக்களை நான் பதிவிடலாம் என்றிருக்கின்றேன். இந்த பாதையை எடுத்துக்கொண்டால் மன்னார் மாவட்டத்தில் இருக்க நான் மீனவ சமூகம் சார்ந்து செயற்பாட்டில் இருக்கின்றபடியால் மீனவர்களுக்கும் இந்த பாதைக்கும் உள்ள செயற்பாடுகள், அதன் தூரங்களினால் ஏற்படுகின்ற மீனவர்கள் அறுவடையின் பின்னரான ஏற்றுமதியில் அந்த மீன் உற்பத்தி சம்பந்தமாக நான் ஒரு சில கருத்துக்களை இங்கே பதிவிடலாம் என்று இருக்கின்றேன். மன்னார் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. மீனவர்கள் அது பெருந்தொகையாக 12,000க்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த மீன்பிடி சார்ந்த விடயங்களில் கடந்த யுத்தத்துக்கு முன்னர் நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பாதையூடாக நிறைய பயன்பாடு, மீன்களை ஏற்றியவர்களும் மீனவர்களும் இந்த பாதையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த பாதையினூடாக
மத ஸ்தலங்களுக்கு விரைவாக செல்லக்கூடிய அல்லது அந்த செயற்பாட்டை முன்னெடுத்தவர்களின் செயற்பாடு காணப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த பாதையின் அருகாமையிலேயே நாங்கள் காண்கின்றோம் அள்ளிராணி கோட்டை என்ற பிரசித்தி பெற்ற உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அது காணப்படுகின்றது. எனவே இந்த பாதையின் முக்கியத்துவம் பலருக்கு தெரிந்திருந்தாலும் அண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அனர்த்தத்துக்கு பின்னரான ஜனாதிபதியின் வருகையின் போது அவர் புத்தளத்துக்கும் மன்னாருக்கும் வருகை தந்து இந்த விடயங்களில் அவர் கரிசனை காட்டியிருந்தார். ஜனாதிபதி நேரடியாக தேர்தல் காலங்களிலே அவர் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைவாக இந்த பாதையை திறப்பதில் கூடிய கவனம் எடுத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். அந்த வகையிலே தான் அவர் புத்தளத்திலே இந்த விடயம் தொடர்பாக நீண்ட நேரம் விவாதித்திருந்த போதிலும் அங்கிருக்கின்ற அரச அதிகாரிகள் இந்த விடயத்திலே அசம்பந்தமாக இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் மக்களின் தேவைகள் எவ்வாறு அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டதோ அந்த வகையிலே ஜனாதிபதியினால் கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அதிகாரிகளாக கலந்து கொண்டிருந்தவர்கள் வேண்டுமென்றோ அல்லது அவர்கள் மறந்தவர்களாக இந்த பாதையை பயன்படுத்துவதில் மக்களுக்கு இருக்கின்ற தேவையை முன்னிலைப்படுத்துவதில் அசந்தமாக இருக்கின்றார்கள். எனவேதான் ஜனாதிபதி கூடிய கரிசனை எடுத்த போதிலும் அதிகாரிகளின் அந்த அசம்பந்தத்தினால் இந்த பாதை இன்னும் பின்னடைவுக்கு சென்றிருக்கின்றது. அவ்வாறுதான் மன்னாரில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இந்த விடயம் பேசப்பட்ட போதும் இங்கிருக்கின்ற அதிகாரிகளும் அதில் கவனம் செலுத்துவதாகவோ அது முக்கியத்துவம் தொடர்பாகவோ யாருமே கதைக்கவில்லை. நான் வடமாகாணத்தில் மன்னாரை பிறப்பமாக கொண்ட ஒரு நபர் என்ற வகையிலே இந்த பாதைக்கும் வடமாகாணத்துக்கும் உள்ள தொடர்பை நான் பேச வேண்டியிருக்கின்றது. வடமாகாணத்தில் இருக்கின்ற A32 வீதி ஊடாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் சங்குப்பட்டி ஊடான மன்னார் பாதை, இதனூடாக நாங்கள் புத்தள பாதையை அண்மிக்கும் போது கிட்டத்தட்ட 5-6 மணித்தியாலங்களை இந்த வடபகுதி மக்கள் மிச்சப்படுத்த முடியும். அவர்கள் வவுனியா சுத்தியோ மதவாச்சி அண்டபுரம் சுத்தியோ போகும்போது நேரத்தை வீணடிக்கின்றார்கள், எரிபொருளை செலவழிக்கின்றார்கள். அது முக்கியமான அந்த நேர காலங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனவே இந்த வடக்குக்கும் தெற்குக்குமான இந்த பாதை ஒரு பாலமாக அமைய வேண்டும். அதற்கு ஜனாதிபதி அவர்கள் முன்னவே எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து எடுக்க வேண்டும். வெறுமனே அதிகாரிகளின் கருத்தை மாத்திரம் கேட்காமல் சிவில் சமூகம் சார்ந்து அல்லது இங்கிருக்கின்ற புத்திஜீவிகள் சார்ந்து அல்லது அவர்கள் கட்சி சார்ந்து செயற்படுகின்ற உறுப்பினர்களின் கருத்துக்களையாவது அவர் கேட்டறிந்து இந்த பாதையை திறப்பதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக மீனவர் நலன் இருப்பதனால் மீனவர் சார்ந்தவர்களும் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அதற்கப்பால் சமூகம் சார்ந்து இது ஒரு முஸ்லிம்களுக்கோ அல்லது வேறு சமூகத்துக்கோ இல்லாமல் மாவட்டத்தில் மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து சமூகமும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும் அல்லது பௌத்தர்களாக தான் இருக்கட்டும், அனைவருமே நாங்கள் இது ஒன்று சேர்ந்தால் இதை நாங்கள் வெற்றி அடைவது வெகு தூரத்தில் இல்லை என்பதை குறித்து முடிவுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.